श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निधानं त्वमव्ययः शाश्वतधर्मकोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தில் 18வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணனின் ஸ்வரூபத்தை பற்றி வர்ணித்து சொல்வது, கிருஷ்ணா, உன்னுடைய இந்த ஸ்வரூபமானது அவ்யயமாக இருக்கிறது, அழியாத ஸ்வரூபத்தோடும் இருக்கிறது, எல்லையற்றதாகவும் இருக்கிறது. அப்படி எல்லையற்றதாக இருக்கும், முடிவற்றதாக இருக்கும் உன்னுடைய இந்த ஸ்வரூபம். இதை பார்த்தாலே எனக்கு புரிய வரும் ஒரே ஒரு விஷயம், இந்த ஸ்வரூபத்தில் தான் அனைத்து பூதங்களும், அதாவது பூதங்கள் என்று சொன்னாலே அனைத்து லோகங்களில் வாழும் உயிரினங்கள், அப்படி அனைத்து உயிரினங்களும் உன்னுடைய இந்த ஸ்வரூபத்தில் தான் சரணாகதி செய்கின்றன. அதாவது பல விதமாக பல பேர் பல தெய்வங்களை வழிபடுவார், இஷ்ட தெய்வங்கள் என்று. அந்த அனைத்து தெய்வங்களுமே இந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறதாம். அம்பாளாக இருக்கட்டும், அந்த ஸ்வரூபம் இங்கே இருக்குது. சிவபெருமானாக இருக்கட்டும், சிவபெருமானின் ஸ்வரூபமும் இருக்குது. ஆஞ்சநேயராக மாருத்தியாக இருக்கட்டும் இருக்குது. விநாயகரின் ஸ்வரூபம், அதாவது விக்னேஸ்வரனாக இருக்கும் கணேசனின் ஸ்வரூபம் அதுவும் இருக்குது. சரஸ்வதியின் ஸ்வரூபம், ஹைக்ரீவரின் ஸ்வரூபம், சிவபெருமானின், பிரம்மாவின், இந்திரனின், ருத்ரனின் அனைத்து ஸ்வரூபங்களும் இந்த ஒரு விஸ்வரூபத்திலே அடங்கிவிட்டது. ஆனால் 33 கோடி தேவர்களும் இதே இடத்துல தான் இருக்கிறார்கள். அந்த திரிமூர்த்திகளும் பிரம்மா, விஷ்ணு, சிவமும் இதில் தான் இருக்கா. துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி தேவிகளும் இதில் தான் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அனைத்தையும் சுற்றி அனைத்தையும் தனக்குள்ள வைத்திருக்கும் ஒரு ஸ்வரூபமாக இந்த விஸ்வரூபம் இருக்குது. அந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே இதெல்லாம் எனக்கு புரியாது. அந்த ஸ்வரூபம் அக்ஷரமாக இருக்குது, அவ்யயமாக இருக்குது. அக்ஷரமாக இருக்குது என்றால் அழிவில்லாததாக இருக்குது. அதே நேரத்தில் அவ்யயமாக இருக்குன்னா புரிஞ்சிக்க முடியாத எல்லையற்றதாக இருக்கிறது. அது நம்மளோட ஞானத்திற்கு எட்டாத ஒரு ஸ்வரூபமாக இருக்குது என்று வைத்துக்கொள்ளலாம். இப்படி இருக்கும் ஸ்வரூபத்தில் இருக்கும் நீதான், இந்த ஸ்வரூபம்தான் தர்மத்தை காக்கும் ஸ்வரூபமாக இருக்குது என்று சொல்கிறார். அதாவது இந்த ஒரு ஸ்வரூபம்தான் எப்பொழுதும் சதாசர்வ காலமும் எல்லா யுகங்களிலும் எல்லா சமயங்களிலும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த ஸ்வரூபம்தான் தர்மம் இன்னும் இருக்குது என்றால் அதுக்கு காரணம் இந்த ஸ்வரூபமாக தான் இருக்குது என்று சொல்கிறார். அப்படி இருக்கும் அந்த தர்மம் எது சரி எது தப்பு என்று தெரிந்து கொள்வதற்கான அந்த பகுத்தறிவு இருக்கே, அந்த பகுத்தறிவின் ஸ்வரூபமாகவும் அந்த பகுத்தறிவின் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த தர்மத்தின் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த ஒரு ஸ்வரூபமே இருக்கிறது. அப்படிதான் இந்த கோப்தா தர்மம் என்று சொல்கிறார். அதாவது எப்பொழுதுமே காக்கப்பட வேண்டிய ஒரு தர்மமாக நம்மளோட தர்மம் இருக்குது. அந்த தர்மத்தை காக்கும் தெய்வமாக இருப்பது இந்த ஸ்வரூபம்தான் என்றும் சொல்கிறார் நம்மளோட அர்ஜுனன். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக அவர் சொல்கிறது என்ன என்று சுருக்கமாக பார்த்தால், இந்த ஸ்வரூபம் அக்ஷரமாக இருக்குது, அவ்யயமாக இருக்குது, தர்ம ரட்சகமாக இருக்குது. அக்ஷரம் என்றால் அழிவல்லாத அந்த அழிவற்ற ஸ்வரூபமாக இருக்குது. துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, நடுவிலும் அது இல்லை. அது என்னது என்று புரிந்து கொள்வதற்கே மனம் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறதாம். புத்தியால் யோசிக்கவே முடியலையாம் அந்த ஸ்வரூபத்தை. அப்படி இருக்கும் அந்த விகாரமான அந்த ஸ்வரூபத்தை பார்த்தால் அது அவ்யயமாக இருக்குது, அழிவில்லாததாக இருக்குது, அதே நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாததாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு எளிமையான ஒரு சுரூபமாகவும் தர்மத்தை நிலைநாட்டும், தர்மத்தை ஸ்தாபிக்கும் ஒரு சுரூபமாகவும் அது இருக்குது என்று இந்த இடத்தில் நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணனின் ஸ்வரூபத்தை பற்றி சொல்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 18வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.